வணக்கம். இன்னைக்கு நம்ம மைக்ரேன் அல்லது ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கண்டிஷனை எப்படி நம்ம நேச்சுரோபதியில் எந்த சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் ட்ரீட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி மைக்ரேன் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரானிக்காக இருக்கும், அதாவது நாள்பட்ட ஒரு ஒற்றை தலைவலியோடு வருவாங்க. அவங்க முக்கால்வாசி பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கட் ஹெல்த் நல்லா இருக்காது. எதர் கான்ஸ்டிபேஷன் இருக்கும், இல்லைனா இன்டைஜஷன் இருக்கும், அசிடிட்டி இருக்கும், மோஸ்ட்லி ரிலேட் ஆகும் ரெண்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டமை கரெக்ட் பண்ணோம், ப்ராப்பர் டயட் கைட் பண்ணோம். புளிப்பு அதிகம் சாப்பிட்றவங்களா இருந்தால் புளிப்பு குறைக்க சொல்லணும், மசாலாவை குறைக்க சொல்லணும், ஆயிலை குறைக்க சொல்லணும். கூடவே வந்து கொஞ்சம் க்ளூட்டன், ஒரு சிலருக்கு க்ளூட்டன் கூட ஒத்துக்காது. ஸோ கோதுமை, ஓட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸை குறைக்க சொல்லணும். ஸோ ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, அவங்கவுங்க மிஸ்டேக் என்ன டயட்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்து கரெக்ஷன் பண்ணும் பொழுதே நல்ல ஒரு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிரும். கூடவே நம்ம அக்குபஞ்சர் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பண்ணும் பொழுது அவங்கள வீட்லேயே வந்து பாதக்குளியல் எடுக்க சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு யோகாவில் சில டெக்னிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து பண்ணும் பொழுது ஒரு நல்ல ஒரு 1 வீக் டு 10 டேஸ்லேயே, ஈவன் ஒரு ஃபியூ இயர்ஸ் அவங்க சஃபர் ஆயிருந்தால் கூட வித்தின் 10 டேஸ் நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வீக்லி ஒன்ஸ் நம்மள்ட்ட அக்குபஞ்சர் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அது அவங்க வீட்டில் சில டயட்ரி மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ நேச்சுரோபதியில் இயற்கையோடு ஏய்ந்து வாழ்வோம், இன்பமாக வாழ்வோம். தேங்க்யூ.